ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தளபதி 69 படத்திலிருந்து அப்டேட் வந்திருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சு இப்ப முழு நேர அரசியல்வாதியாவே மாறிட்டாரு. தொடர்ந்து கொஞ்ச நாளாவே அவருடைய அரசியல் கட்சி பத்தின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இப்பதான் நாளுக்கு அப்புறம் தளபதி 69 படத்திலிருந்து சூப்பரான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தளபதி 69 இந்த படத்தை டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல பூஜா எத்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை KVN ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா தளபதி 69 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். நிறைய பேர் இந்த படத்துக்கு நாளைய தீர்ப்பு அப்படின்னு டைட்டில் வைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஜனவரி 26 வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தளபதி 69 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் என்ன அப்படின்னு. பை STR சிம்பு நடிப்பில் ரிலீஸ் ஆன வல்லவன் மன்மதன் இந்த ரெண்டு படத்தையும் சென்னை கமலா சினிமேக்ஸ்ல மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கமலா சினிமேக்ஸ். நேற்று நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தமிழ்ல தியேட்டர்லையும் OTTலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீடைலா சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்ஷன் வாரியர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் தமிழ் டப்போட ஜனவரி 24 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ WWE பட்டிஸ்டார் ஹீரோவா நடிச்சிருக்க த கில்லர்ஸ் கேம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜனவரி 23 தமிழ் டப்போட அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க திருமாணிக்கம் படம் G5 OTTல தமிழ், கன்னடம், மலையாளம் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல ட்ரீம் ஒர்க் ப்ரொடக்ஷன் டாக் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 31 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேரக்டர் ஜேம்ஸ் கன் DC யூனிவர்ஸை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா புது சூப்பர்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. DC யூனிவர்ஸோடைய புது சூப்பர்மேன் படம் ஜூலை 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. DC யூனிவர்ஸில் எப்படி புது சூப்பர்மேன் வராரோ அதே மாதிரி புது சூப்பர் கேலும் வரப்போறாங்க. இந்த சூப்பர் கேல் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கேல் உமன்ஸ் ஆஃப் டுமாரோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு DC யூனிவர்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புது சூப்பர் கேல் கேரக்டரில் யார் நடிக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் சீரிஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் புதுசாக ரிலீஸ் பண்றாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஜனவரி 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ்க்கான அஃபிஷியல் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான அப்டேட் தான். இந்த வீடியோவில் நிறைய சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.